ஸோ ராசிநாதனும் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் போய் உச்சம் அடைகிறாரு. அதாவது வாழ்க்கையில நிறைய பட்டுட்டேங்க, என்னங்க இதுல இருக்க போது, பேசிட்டு போட்டோம். அனுபவங்கள் வந்து இவங்க பட்ட கஷ்டங்களை இவங்க அனுபவங்களா ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவங்க, அமைதியா ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால ஒரு துரோகத்தை நேரடியா பார்த்து அதனால மன உளைச்சல் பெறுவாங்க. இந்த விஷயத்துலலாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய தரப்பு சொத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல தான் உங்கள் வம்சாவளிக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தைகள் பிறக்கும். ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட விஷயம் எடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். இவங்க அந்த குழந்தைய வளர்த்து அது ஒரு 10th +2 போகிற வரைக்கும் அது சாப்பிட்ற நல்ல தண்ணி குடிச்சிச்சா, ஒழுங்கா சாப்பிட்டுச்சா, அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் மேல கொஞ்சம் சைக்கோத்தனமாவே இருப்பாங்க. பாசம் இருக்கு, பாசத்தோட கோபம், இரிட்டேஷன். ஸ்கூலுக்கு போயிருக்கே, இப்போ சாப்பிட்டுப்பானா சாப்பிட்டுருக்க மாட்டானா, அந்த மாதிரி ஒரு தாட்லேயே வாழ்ந்துருக்கக்கூடியவங்க. அதிகமான பாசமும் அதிகமான கண்டிப்பும் ஒரு கட்டத்தில் வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னா மன கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய நிலையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை எதிர்பார்க்குற மாதிரி இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி போக மாட்டாங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. ஸோ அவங்க கவிதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்லா டீசெண்டாக சிம்பிளாக அமைதியாக இருறேன், ஏன் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, அதான் இவங்களோட மைனஸ். இவங்க அமைதி, அவர் வந்து ரொம்ப பாட்டு கவிதை இதுலலாம் ரொம்ப அந்யோன்யத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல்னஸ்லேயே இருப்பாங்க. அதான் இந்த தனுசு ராசி பெண்களுடைய சிறப்பு. நிறைய இடத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் கடைசி அத்தாரிட்டி சைனு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீதிபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க முக்கால்வாசி தனுசு ராசி பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சரி, மேலும் இந்த தனுசு ராசி பெண்களுடைய வழிபாடு முறைகள் எடுக்கும்போது ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறது நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அன்னதானம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.